ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் வந்து தி இர்ரெகுலர் அட் மேஜிக் ஹை ஸ்கூலுன்ற அனிமே சீரிஸோட 3rd எபிசோட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் அது கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சீரிஸை நான் 3rd எபிசோட இந்த சேனல்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இதுக்கு முன்னாடி 2 எபிசோடு என்னோட ஃபர்ஸ்ட் சேனலில் போட்டிருப்பேன். அதில் நான் கண்டினியூ பண்ண விரும்பலை. அது சில பல காரணங்கள் இருந்தாலும் இதில் நான் கண்டினியூ பண்ணுறேன். அதனால் யாரும் பார்க்காம போயிடாதீங்க. உங்களுக்காக தான் இதில் கண்டினியூ பண்ணின்னு இருக்கேன். அதனால் தயவு செஞ்சு இதை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலில் டெய்லியும் வாட்ச் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இதில் தான் இந்த சீரிஸ் கண்டினியூ ஆகும். இதுக்கப்புறம் எபிசோடு வேற லெவலில் போயிட்டு இருக்கும் கைஸ். இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 2 எபிசோடும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. சரிங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம கதைக்குள்ள போகலாமா? இப்போ நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ணிட்டு அவனோட இடத்துக்கு போயிட்டு அந்த கன்னை எடுத்து வைக்கலான்னு போகும்போது திடீர்னு நம்ம டிசிப்ளின் கமிட்டி லீடரும் ஒரு நிமிஷம் இல்லடா, எப்படி அவன் உன்னை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண அடுத்த நிமிஷமே டக்குன்னு போயிட்டு அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண, அது எந்த மாதிரியான ஸ்பெல்லு, எப்படி நீ ஆக்டிவேட் பண்ண? சாரி மேம், என்ன மன்னிச்சிடுங்க, அது வந்து மேஜிக் கிடையாது, அது என்னோட பிசிக்கல் பவர் யூஸ் பண்ணி தான் அவனை அட்டாக் பண்ண. மியூக்கியும் என்னோட அண்ணன் நின்ஜுட்சு கலையை பயிற்சி பண்ணின்னு இருக்கான். அதுவும் அவனுக்கு சொல்லி கொடுக்குற சென்சே யாக்குமோ கோகோனோ அவர் தான் அவர் பயிற்சி கட்டு கொடுக்குறாரு. கோகோனோவா பிரசிடென்ட்டும்? அப்பனா நீ மேஜிக் பவர் யூஸ் பண்ணலையா? நின்ஜுட்சுவை பயன்படுத்தி இருக்கேன். அது எப்படி ரெண்டுத்தையும் கலந்து அவனை அட்டாக் பண்ண? பிரசிடென்ட், இது முழுக்க என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும்தான். அந்த நின்ஜுட்சு கலையை பயன்படுத்தி நம்ம டெக்னாலஜி மூலியமா உருவாக்குன இந்த கன்னை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண. அப்ப எப்படி அவன் ஒண்ணுமே மயக்கமாயி இருக்கான்? இல்ல பிரசிடென்ட், அவன் தோத்துட்டான். என்ன சொல்ற? ஆமா, அவன் அவனோட பவரான அந்த கன்னை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுல இருந்து வெளிவர லைட்டையும் சவுண்டையும் வெளிப்படும் போது அவன் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருந்து என்ன அட்டாக் பண்ணியிருந்தானா என்ன சீக்கிரமாவே அட்டாக் பண்ணிருக்கலாம். அவன் கொஞ்சம் ஸ்லோவா இருந்திருக்கான். அவனோட பொசிஷன்ல அவன் கரெக்டா இல்ல. ஒரு மேஜிக் யூசருக்கு முக்கியமானது அவங்களோட பொசிஷன் தான். அதை யூஸ் பண்ணி தான் நான் அட்டாக் பண்ணேன். அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா என்ன? எஸ் பிரசிடென்ட், அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். இவனோட அட்டாக் நான் கூர்ந்து கவனிக்கும் போது அதுல இவன் அந்த இடத்துல இருந்து வேகமா நோந்து இவனை அந்த ஒரு செகண்ட்ல ஏமாத்திட்டு இவனோட புல்லட்ல இருந்து வர அந்த பவர்ஸ் எல்லாமே 3 விதமான கட்டங்களா அமைச்சிருக்கான். அது எல்லாமே சரியா இவனோட முதுகுல போயிட்டு ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணிருக்குது. சரியா சொன்னீங்க இச்சிகா சென்பாய். அதுக்கப்புறம் அந்த செக்ரட்டரியும் உன் கண்ணு பார்க்க பிரமாதமாகுது, இது என்ன சில்வர் கோட்டிங்ல வேற இருக்குது, அப்போ முக்கியமான பிராண்டோடது தானே இது? அப்படியா, சில்வர் கோட்டிங்க கொடுத்துருக்குது? அப்படின்னா இது அந்த மர்மமான ஜீனியஸ் மேஜிக் இன்ஜினியர் உருவாக்கம் தான். சரியா சொன்னீங்க, அவங்களதான் இருக்கணும். குறை இதை நான் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்க. நம்ம ஹீரோ தரவே மாட்டான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ பண்ண அந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்துன்னு இருக்காங்க. இவன் எப்படிதான் அதை பண்ணான்? நம்மளாலேயே அதை கணிக்கவே முடியல, இவனை பார்க்கவே முடியல அந்த நிமிஷத்துல. அதனால இவன் எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இவ்வளவு கம்மியான மார்க்ல எடுத்துருக்குது வாய்ப்பு இருக்குது? அப்ப இவங்க பேசுற சமயத்துல அவனும் கண் முழிச்சுக்கிறான். வைஸ் பிரசிடென்ட்டும் ஏஞ்சிட்டு என்னாச்சு? பிரசிடென்ட்டும் என்னடா நல்லா தானே இருக்கேன்? நல்லா இருக்கேன் மேம். சரி அப்புறம் மியூக்கி, என்ன மன்னிச்சிடு, நான் அந்த மாதிரி பேசக்கூடாது, எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன், என் மேலதான் தப்பு. பரவாயில்ல வைஸ் பிரசிடென்ட், ஏமாலையும் தப்பு இருக்குது, நான் உங்களை அந்த மாதிரி எதிர்த்து பேசக்கூடாது. சரி விடுங்க, பாத்துக்கலாம். அப்ப அவனும் நம்ம ஹீரோவை மறைச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கம்முன்னு கிளம்புறான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம டிசிப்ளின் கமிட்டி லீடரும் சரி என்னடா எல்லா பயிற்சியும் முடிஞ்சிருச்சு, இங்க பயங்கரமா திறமையை வேற காமிச்சிட்டேன், சரி நம்மளோட டிசிப்ளின் கமிட்டி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோமா? அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனா நிறைய விதமான எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய சார்ட்ஸ் எல்லாம் குவிஞ்சு கிடக்குது. அதெல்லாம் ஹீரோவை பார்த்துட்டு லீடர் என்ன இது, இந்த இடத்துல நிறைய மேஜிக் இன்ஜினியர்ஸ் உருவாக்குன பொருட்கள்லாம் இருக்குது. ஆமாமாண்டா, என்னோட சக மெம்பர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ற டிவைஸ் தான் இது, இதை கொஞ்சம் எடுத்து வைக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் இவங்கலாம் அதை இடம்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் பொருட்களை எடுத்து வச்சுன்னு இருக்கும்போது திடீர்னு அவன் தடுத்துட்டு 2 பேர் வரானுங்க. ஹலோ அக்கா, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. எஸ் மேம், எல்லா ஒர்க்கும் இன்னைக்கானது முடிஞ்சிருச்சு அப்படின்னு இன்னொருத்தன் சொல்ல அந்த இடத்துக்கு அவங்களும் வந்துட்டு டேக் கம்யூனிட்டி ஊரே எத்தனை தடவை சொல்றது, நான் அக்கான்னு கூப்பிடான்னு சொல்லியிருக்கல, அக்கா மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடி வாங்கி இருக்க. அப்ப அவனும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சரி அக்கா யாரு இது புது முகமா இருக்குது? ஓ இவனை கேக்குறியா? இவன் தான் கிளாஸ் E1 சேர்ந்த தட்சுயா ஷீபா. ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ரெக்கமெண்டேஷன் கீழே தான் இவனை ஜாயின் பண்ணிருக்கேன். இதுல என்ன இது, இவனுக்கு எந்த விதமான கிளாஸ் சேர்ந்தவனும் இல்லையா? அப்போ லோ கிளாஸ் ஆயிவன். அப்ப கூட இருக்கணும் செம்பாய், நம்மளோட டீம்ல எப்படி தகுதியே இல்லாத லோ கிளாஸ் மாணவர்கள்லாம் சேர்க்கறதுக்கான விதிமுறை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க இவனை போட்டுக்கீங்க, இது விதிமுறையை மீறதா தான் அர்த்தம். இல்லடா, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நாங்க பார்த்தது என்னன்னா விதிமுறை 2 படி அதுல இவனை சேர்க்கறதுக்கான எல்லா விதமான வழிகளும் இருக்குது. அதனாலதான் அதுபடி இவனை சேர்த்துட்டேன் நம்மளோட கேங்ல. நீ இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. அது மட்டும் இல்லாம உங்களோட வைஸ் பிரசிடென்ட்ட கண்ணி மேய்க்கிற நேரத்திலேயே இவன் தோக்க அடிச்சிட்டான். அதனால இவனை குறைச்சி மட்டும் எடை போட்டுறாதீங்க. அப்ப இதை கேட்ட இவனுங்களுக்கு ஷாக்காவ என்ன சொல்றீங்க, உண்மையாவா? ஆமாடா, அது எல்லாமே அபிஷியலா நடந்த மேட்ச் தான். ஸ்டார்டிங்ல யார்கிட்டயுமே தோக்காத நம்மளோட ஹட்டோ
ஸ்டோரி. பட் இப்போ புதுசா வந்த நியூ ஸ்டூடெண்ட் கிட்ட தோத்துட்டான் அப்படின்னு இவங்களும் கேட்க, அப்படின்னா இவன் நம்ம கேங்ல இருக்குது கொஞ்சம் நல்லதா இருக்கும். ஆமா நம்மளோட லீடரே சொல்லிட்டாங்க போது நம்ம எதுக்கு மறுக்கணும். ஆமாண்டா அது எல்லாமே உண்மைதான். ஏன்னா இவன் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுல இருந்து இவனை முழுசா வாட்ச் பண்ணின்னு இருக்கேன். இவனோட செயல்பாடுகள் எல்லாமே எல்லா விதத்திலயும் திறமையானவனா இருக்கான். ஒரு விஷயம் கூட குறை சொல்ற மாதிரி இல்ல. இவங்களும் நம்மளோட டிசிப்ளின் கமிட்டில 2 பேரும் மெம்பர் தான்டா. அதனால தட்சுயா இவங்க கூட சேர்ந்து தானே இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட வீட்டுல அவனும் ஒர்க் பண்ணின்னு இருக்கும்போது அந்த சமயம் அந்த இடத்துக்கு இவனோட சிஸ்டரும் வந்துட்டு சரி ஆரம்பிக்கலாமா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்களோட ட்ரெஸ் கேட்டு அங்க போயிட்டு அதுல படுக்க நம்ம ஹீரோவும் அவங்க ஃபுல் செக்அப் பண்றான். இதெல்லாம் ஃபுல்லா செக்அப் பண்ணி முடிச்ச பிறகு அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து, அண்ணா உனக்கு வேற யாராவது பொண்ணு நீ விரும்புறியா, ஏன் இப்படி பண்ற, நீ மாறிட போற அப்படின்ற மாதிரி அவங்களும் பேச, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற, அமைதியாரு மியூக்கி வேணாம் தொலை போயிடு அப்படின்னு அவனும் பேச, இல்ல நீ போய் சொல்ற, நீ இப்போ என்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று மறைச்சு ஏமாத்துற, அதனால உனக்கு ஒரு தண்டனை சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஸ்பெல்ல கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோவை மயக்க போற நிலைமை போக அந்த டைம் நம்ம ஹீரோவோட பிரெயின்ல செல்ஃப் ரிப்பேர் ஸ்பெல் ஆக்டிவேட் பண்ணப்படுது. உங்களோட எல்லா விதமான டீடைல்ஸும் இப்ப பேக்கப் எடுத்து ஒன்னு சேர்க்கப்படுது. இப்ப நீங்க புது விதமான பிறவியை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த சிஸ்டமும் சொல்ல ஹீரோவும் கண்மூடிக்க, ஏன் இப்படி பண்ண, இன்னும் மன்னித்துட்டுனா சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ண, விளையாட்டுக்கு பண்ணியா சரி. அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போக அந்த இடத்துல டிசிப்ளின் கமிட்டி கவுன்சில்ல ஒரு மீட்டிங் நடத்தினிருக்காங்க. லீடரும் சரி எல்லாரும் நல்லா கேளுங்க, வர விட நம்மளோட ஸ்கூல்ல ஒழுங்கினமான பசங்களோட எண்ணிக்கை அதிகமான போகுது. அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற வேலை நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம சரியா அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினா இந்த ஸ்கூல் இன்னும் முன்னேறி போயினே இருக்கும். அதனால உங்களோட வேலையை ஒழுங்கா செய்யுங்க. நம்மளோட வேலை இந்த இடத்துல ஏதாவது மாணவர்கள் தப்பு பண்ண பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் தடுத்து அவங்கள திருத்துறது தான். அதுக்குன்னு நம்மளோட அதிகாரத்தை தப்பான விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதனால இந்த தடவை பேட்ரோல் போற 2 பேரை நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஷீபா அண்ட் மோரிசாக்கி ஏஞ்சிக்கோங்க. அவங்களும் ஏஞ்சிக்க. இவனோட பேரு மோரிசாக்கி, கிளாஸ் 1A சேர்ந்தவன். இவனோட பேரு கிளாஸ் 1E சேர்ந்த ஷீபா தட்சுயா. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இதுக்கப்புறம் பேட்ரோல் போறாங்க. அப்போ இன்னொருத்தனும் சரி இவங்களால என்ன யூஸ்ஃபுல் இருக்குதா, நீ கவலைப்படாத, இவங்க 2 பேருமே திறமையான ஆளுங்க தான். அது மட்டும் இல்லாம ஷீபாவோட திறமையை நான் நேரடியா பார்த்திருக்கேன். அதே மாதிரி மோரிசாக்கி எல்லா விதமான கேஜெட்ஸையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவான். இவங்க 2 பேருமே திறமையான ஆளுங்க தான். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. சரி இவங்களுக்கு எதனா ஆட்சேபம் இருக்குதா, அப்ப எல்லாரும் அமைதியா இருக்க. சரி இதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலையை தான் பார்க்கணும், எல்லாரும் கிளம்புங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்ப. சரி இந்தாங்க 2 பேரும் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த டிசிப்ளின் கமிட்டிக்கு மெயினான அடையாளமே இதுதான். நீங்க இதை போட்டீங்கன்னா தான் இந்த டிசிப்ளின் கமிட்டியில இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதனால யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க தப்பான வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது. நீங்க தான் ஒழுக்கமா பசங்களை மாத்தணும். சரி இதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலை பார்க்கலாமா அப்படின்னு அவங்களும் கிளம்ப போக எனக்கு ஒரு டவுட், என்ன கேளு. சரி நம்மளோட கமிட்டியில சிஐடி கேட்ஜெட்ஸ பயன்படுத்த விடுவீங்களா? அதுக்கு என்னடா பரவாயில்லையே, அதெல்லாம் யூஸ் பண்ணு, அது முன்னாள்ல இருந்தே இருக்குது எனக்கு தெரியும். இருந்தாலும் யூஸ் பண்ணாம அங்க வேஸ்டா கிடக்குது, அதை நான் பயன்படுத்திக்கலாமா? ஓகே நீ பயன்படுத்திக்கோ. சரி நான் 2 எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் எடுத்து மாட்டேன். போறதுக்கு முன்னாடி இவனை கூப்பிட்டுட்டு, ஏய் என்னடா ஒரே நேரத்துல 2 விதமான சிஐடிகளை பயன்படுத்த போறியா? உன்னாலாம் அது பண்ணவே முடியாது. உன்னெல்லாம் போய் இந்த டிசிப்ளின் கமிட்டியில சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் கூட சேர்ந்து உன்னை வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. உன் கூட எல்லாம் போயிட்டு நான் வேலை செய்யறேன்னு அப்படின்னு அவனும் டென்ஷன்ல அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல ஃபெஸ்டிவல் மாதிரி ஒண்ணு நடத்தின்னு இருக்காங்க. அதுல அந்த இடத்துக்கு ஹீரோவும் போயின்னு இருக்க. இப்போ கண்காணிச்சுன்னு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு கலவரம் மாதிரி நடந்துன்னு இருக்குது. அதுல பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். அவங்களும் என்ன விட்டுங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க பார்க்க அவங்க ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறாங்க. அப்ப ஹீரோவும் இதை பார்த்துட்டு அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரும் கீழே தள்ளிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்களை கூட்டின்னு போக அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒரு இடத்துக்கு போயிட்டு மூச்சு வாங்கின்னு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் பார்க்க கூடாத பார்த்துட்டு திரும்பிக்க. அப்ப அவங்களும் அதை பார்த்துட்டு, டேய் கம்முனாடி பாத்துட்டியாடா, திரும்புடா. சரி திரும்புடா, பாத்தியா நீ? ஆமா பாத்துட்டேன், என்ன மன்னிச்சிடு. அட கம்முனாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எட்டி வதி அவள்தான் கால் வலிக்குது. சரி விடுவா, நம்ம சும்மா போய் பேசின்னு இருக்கலாம். இந்த விஷயத்த நீயும் மறந்து நானும் மறந்துடுறேன். அதுக்கப்புறம் இவங்களும் வேற ஒரு இடத்துக்கு வந்து பேசின்னு இருக்க. எங்க நடக்கிற எல்லா ஃபெஸ்டிவல் விளம்பரத்துக்காக தான் நடக்குது. அந்த இடத்துல உனக்கு என்ன பிரச்சனை? அது நான் எதுவும் பண்ணல, அவங்களாதான் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. சரி விடு. அவங்களும் பேசின்னு இருக்க சமயத்துல அந்த இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு சண்டை வர மாதிரி தெரியுது. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணும், ஏய் உங்களோட கிளப் இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒன்னும் ரொம்ப நேரம் இருக்குது, அதுக்குள்ளேயே இங்க வந்து பிராக்டிஸ் வந்துட்டீங்க, நாங்க தானே இங்க பிராக்டிஸ் பண்ணின்னு இருக்கோம், கெரியாரா ஏன் உன்னால காத்து இருக்கிறது முடியாதா? ஏ மீபு, இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. உன்னோட திறமையெல்லாம் இங்க புதுசா வந்தவங்கிட்ட காமிச்சுன்னு இருக்க போல. என்கிட்ட நீ கொஞ்சம் ஒத்துழைச்சுன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து பயிற்சி பண்ணலாம். டேய் முதல்ல பிரச்சனை பண்ணது நீதான். அந்த பையனை நீ தானே வலுக்கட்டாயமா சவால் விடுத்த. அவன் ஒத்துழைக்கலன்ட்டு அவனை நீ அடிப்பியா? இல்ல முதல்ல உங்க கிளப்பை சேர்ந்தவன் தான் எங்களுக்கு தாக்கணும். போய் சொல்லாதடா கிரியாரா, நீ தாண்டா அவனை தூண்ண. அப்பா சூப்பரான 2 பேருக்குள்ள சண்டையா அப்படின்னு இவங்களும் பேச. ஹீரோவும் இவங்க 2 பேரும் உனக்கு தெரியுமா? ரொம்ப பர்சனலாலாம் தெரியாது, ஆனா இவங்க ஸ்கூல்லயே பிரபலமானவன் தான். இந்த பொண்ணோட பேரு சயாகா மீபு. போன வருஷம் கேர்ள்ஸுக்கான நேஷனல் ஜூனியர் ஹை கெண்டோ போட்டி நடந்தது. அதுல இவங்க 2வது இடத்தை பிடிச்சாங்க. இந்த பையன் பேரு டெக்கி கிரிஹாரா. அதே கடந்த ஆண்டு இவன் காண்டோ நேஷனல் ஜூனியர் ஹை கெண்டூட்சு
போட்டியில வின் பண்ணோம். அப்ப இவங்க 2 பேர்ல சண்டை ஆரம்பிக்க மீபு நம்ம 2 பேரும் சேர்ந்து மோதி பார்க்கலாமா, இதுல யார் ஜெயிக்குது, யாருடைய கலை ரொம்ப சிறந்ததுன்னு பார்க்கலாமா. அப்படியா, தோத்துட்டா வருத்தப்படக்கூடாது. ஓ, ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுது மீபு. அப்ப ஹீரோ உன்னோட பக்கம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்க, அப்பனா மீபு உன்னோட திறமைய என்கிட்ட காமி. இந்த மேட்ச் வந்து நமக்குள்ள சாதாரண மேட்சா இருக்க கூடாது, ரியல் மேட்சா இருக்கணும். அதை நினைச்சு நீ சண்டை போடு. இந்த உலகத்திலேயே கெஞ்சுட்ஸு தான் தலை சிறந்ததுன்னு நான் உங்ககிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னு அவனும் போயிட்டு ஃபைட் பண்ண எதிர்த்து இவங்களும் பாராட்டுறாங்க. அதுல ஒரே ஸ்ட்ரைக் தான், அவன் நம்ம மீபு அட்டாக் பண்ணல, மீபு தான் அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா, நீ தோல்வியை ஒத்துக்கோ, தோத்துட்ட இந்த மேட்ச்ல, அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு. எனக்கு ஏமாற்றம் தான், ஆனா இது எல்லாம் ரியல் மேட்சே கிடையாது, உண்மையான மேட்சுக்கு வா, என்னோட ஸ்வாடை எடுக்கிறேன் அப்படின்னு அவனும் ரியல் ஸ்வாடை எடுத்து ஃபைட் பண்ண போறான். ஹீரோவும் இதை பார்த்துட்டு ஓசிலேஷன் டைப் க்ளோஸ் காம்பட் ஸ்பெல் அதை தான் இவன் பயன்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு ஸ்வாடை ரியலா மாத்த. அப்ப எவனும் அட்டாக் பண்ண இவனை பின்தங்க, என்ன ஆச்சு மீபு, ரியல் ஸ்வாடு ஃபைட் போவா அப்படின்னு அவனை கூப்பிடு. அந்த டைம் ஹீரோ உள்ள போந்து அங்க இவனை அடிச்சு போட்டு கீழே படுக்க வைக்க, ஏய் அதை பாத்தியா அந்த பையன் எவ்வளவு ஸ்பீடா இருந்தா, ஆமா ஆமா கெரியாராவே தோக்கடிச்சு கீழே படுக்க வச்சிட்டானே, ஏய் இவன் டிசிப்ளின் கமிட்டில இருக்க ஒருத்தன்டா. ஹீரோவை ரிப்போர்ட் பண்றான், டிசிப்ளின் கமிட்டில ஜூனியர் நம்பர் 2 பேசுறேன், இந்த இடத்துல ஒரு மாணவனை கைது பண்றேன், அதனால இங்க நம்மளோட ஸ்குவாட அனுப்புங்க. ஏய் என்னடா இங்க நடக்குது, ஏன்டா நீ அவனை பிடிச்சின்னு இருக்க. ஹீரோவும் அவன் தப்பான ஸ்பெல்ல பயன்படுத்தி மிஸ்டர் கெரியாரா அட்டாக் பண்ணிருக்காரு, அதனாலதான் அவரை இந்த இடத்துல இருந்து கூட்டின்னு போனோம். அடடே உன்ன அப்படின்னு அவனோட கேங் சேர்ந்து ஒன்று அட்டாக் பண்ணவர அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு அவனுங்களை அடிச்சு போடுறான். அவனும் என்னடா கெரியாரா மட்டும் நீ அரெஸ்ட் பண்ற, அந்த கேங் சேர்ந்து அந்த பொண்ணு தான்டா இவன் அட்டாக் பண்ணிக்குது. டேய் தப்பான மேஜிக்கை பயன்படுத்துனது கெரியாரா மட்டும்தான், ஓகேவா, அதனாலதான் அவனை அரெஸ்ட் பண்றேன். நம்ம ஹீரோவை ஒன்று அட்டாக் பண்ண அவனுக்கிட்ட நம்ம ஹீரோவை தப்பிச்சு போயினே இருக்க. அந்த டைம் இன்னொருத்தனை அட்டாக் பண்ண வர இதை பார்த்து மீபுவும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போக பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் கைப்பிடிக்கிறாங்க. அப்ப யாரடா நீங்களும் பார்த்தா கேப்டன் சுகாசா. இந்த இடத்துல பார்த்தா ஹீரோ அவங்களால சமாளிச்சுன்னு இருக்க. அப்ப அந்த டைம் இந்த கேப்டனும் இவன் உண்மையிலேயே திறமையானவன் தான் அவரும் சொல்ல. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சரிங்க, இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், நம்மள பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சீரிஸை வந்து நான் இந்த சேனல்ல கண்டினியூ பண்றேன் guys, அதனால யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதோட ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸும் இன்னொரு சேனல்ல போட்டிருக்கேன், அதோட லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படி இல்லைனா பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வைக்கிறேன், அதுல போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் டெய்லி இந்த சேனல்ல தான் இந்த வீடியோ வரும், அதனால யாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. சரிங்க guys, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா.